இவங்க ஆரம்பத்துலேருந்து வேறு விதமாக அவங்க வந்து கற்றுக்கிட்டு இருந்துருப்பாங்க. அதையெல்லாம் வந்து மறக்க வச்சு புதுசாக நம்ம வந்து ஒரு கற்றலை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது வந்து ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குற மெத்தடு வந்து இன்னொருத்தருக்கு வந்து அப்ளை ஆகாது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து அது வந்து இண்டிவிஜுவல் எஜுகேஷ்னல் பிளான் அப்படின்னு ஒன்று நாங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு குழந்தையும் வந்தப்போ சொல்லிடுவோம். அதாவது அடுத்த 3 மாதத்துக்கு இவன் என்னெல்லாம் கற்றுக்கணும், அடிப்படையே தெரியலையா, எழுத்துக்களே தெரியலையா, அடுத்த 3 மாதத்துக்கு இந்த எழுத்துக்களை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சொல்லித்தரதான் எங்களுடைய நோக்கம் இருக்கும். அதுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இது வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெறும் எழுத்துக்களையே சொல்லி தந்துட்டுருக்க மாட்டோம். அந்த எழுத்துக்கள் போய் மூளையில் பதிகிறதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படுது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எல்கேஜி குழந்தைகளுக்கு வந்து எடுத்தோடனே எழுத்துக்கள் சொல்லித்தர மாட்டாங்க. இந்த ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், இது ஸ்லாண்டிங் லைன்லாம் சொல்லி தருவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு அந்த பிரெயினில் வந்து அந்த வடிவங்கள் போய் சேரணும். சரிங்களா? அந்த ஸ்டாண்டிங் லைன்னா எப்படி இருக்கும், ஸ்லீப்பிங் லைன்னா எப்படி இருக்கும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஆங்கில எழுத்துக்களும் சரி, எல்லா மொழி எழுத்துக்களும் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த வடிவங்களை கொண்டு வர்றதுக்கு இந்த ஸ்கில்ஸுன்னு சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் நிறைய கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்கு வந்து பேப்பர் பென்சிலாகவும் இருக்கும், இல்லை அது வந்து ப்ராக்டிக்கலாகவும் சில விஷயங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போய் கூட நாங்கள் காமிப்போம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து வட்டம்னு ஒன்று சொல்லி கொடுத்துருவோம். நார்மலாக இருக்கிற குழந்தைய அது வட்டம்னா அப்படி வட்டம் இருக்கும் அப்படின்னு கற்றுக்குவாங்க. பட் இந்த டிஸ்லெக்ஸியாவை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம வந்து ரியல் சிச்சுவேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் வட்டமாக இருக்கிற பொருள்கள், இப்போ ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு சுற்றியும் பார்க்க சொல்லுவோம். எங்கெங்கெல்லாம் வட்டமாக இருக்கிற பொருள்களை எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படிமா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு சுற்றி நிற்கிறதெல்லாம் எந்தெந்த பொருள்கள் வட்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போது எதெல்லாம் சதுரமாக இருக்குது, அப்போ அப்படி சுற்றி பார்ப்பாங்க. ஓகே, ஜன்னல் சதுரமாக இருக்குது, ஒரு பொருள் சதுரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறது, ஒரு இடத்துல கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி அதை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த பயிற்சியின் மூலமாக சொல்லி கொடுத்துருக்கோம்.